நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில நம்ம அடிஷனலா பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியும் அனலைசிஸ் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஒரு சூப்பரான ஒரு செட்டப் குடுத்திருக்கு. அந்த செட்டப்ல எந்த டைரக்ஷன்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் போக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதில ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி ஃபியூச்சர். நிஃப்டி ஃபியூச்சரோட டே டைம் ஃப்ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட்டா நடக்கல. பட் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. பட் ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வச்சுச்சு அப்டின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் அப் டூ 21,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் வந்து எஸ்டர்டே வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலா வந்து 21,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர, லெவல் ஃபெயில்ட் ஆகவும் செய்யலாம். ஏன் அப்டின்னா, பிரைஸ் ஆக்ஷன் மோஸ்ட்லி பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 23,400ம், செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 21,300ம் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேஷன் குடுக்குதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டவுன் மூவ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா? இல்லையா? அப்டிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம் கரெக்ட்டா நான் நேத்து சொல்லியிருந்தது, மார்க்கெட் வந்து ஒருவேளை டே ஹை, டே லோ இந்த ரேஞ்ச்க்குள்ள ஒரு வேள மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா மட்டும் புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லாட்டி டே லோ பிரேக் ஆகணும். இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ஃபெயில்ட் ஆயி வரணும். இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நான் குடுத்துருந்தேன். பட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கால் ஆப்ஷன் சாரி புட் ஆப்ஷன வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னமும். ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் மேபி எக்ஸ்பிரிக்காக மேபி ஒரு வேள மூவ்மெண்ட் குடுக்காம கூட இருக்கலாம். பட் இங்க நடந்திருக்க இந்த செட்டப்க்கு பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு கரெக்ட்டா வந்து பிரேக் ஆயி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட். டவுன் ட்ரெண்ட்னா இதுதான் உங்களுக்கு தெரியும். ஸோ லோயர் லோ போயிட்டே இருக்கணும். ஹையர் இந்த லோயர் ஹை வந்து வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ லோயர் ஹை வந்து இந்த மாரி செட்டப்ல வரணும். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருந்தது. டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக பிரேக் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு மார்க்கெட் முடியும்போது ட்ரெண்டு ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்து தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் நடக்கணும். பட் அது எக்ஸ்பிரிக்காக அல்லது மெல்டிங் ஆகணும் அப்படிங்கிற ரீசன்க்காக இது ஹோல்டு பண்றாங்களா ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் குயிக்லி இட் வில் கோ டவுன் அப் டூ 23,400. ஆனா பேங்க் நிஃப்டியோட செட்டப் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள்டா இருக்கு. அதாவது கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நடந்திருக்க செட்டப் வந்து ஒரு 3000 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி டவுன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் காட்டுது. பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு அல்லது எக்ஸ்பிரி டே இந்த 2 நாள்லயோ அல்லது இன்கமிங் வீக்ஸ்ல இந்த 23,400யும் பிரேக் பண்ணி போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பார்ப்போம். என்னோட கணிப்பு, என்னோட அனாலிசிஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ ஒருவேளை அப்படி கரெக்ட்டா நடந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் நான் வந்து டெலகிராம் சேனல்லயும் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணியிருந்தேன். மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜர் கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்றேன்னா, என்னோட கேப்பிட்டல் வேற, உங்களோட கேப்பிட்டல்ஸ் வேற. நான் உங்கள கைட் பண்றது சரியும் வராது. ஏன்னா, நீங்க எவ்வளோ மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்றீங்க, கரெக்ட்டா மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்றீங்களா? மணி மேனேஜ்மென்ட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ, அதனால தான் நான் வந்து நெறைய டைம் சொல்றப்பல்லாம், யூஸ் மணி மேனேஜ்மென்ட். மணி மேனேஜ்மென்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்கன்றதுக்கு ரீசன் அதுதான். ஸோ, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ, வீக்லி இட் வில் கம் டவுன் அப் டூ 23,400 அடுத்தது 21,300. ஒருவேளை இன் பிட்வீன்ல ஏதாவது பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ரிவர்சல் சிக்னல் குடுத்தா, அதுக்கு தகுந்த மாரியான செட்டப் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு, நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க அதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு சூப்பரான மூவ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்டின்ட்டு. அது என்ன அப்டிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு டே ரேஞ்சுல கரெக்ட்டா சூப்பரா நடந்திருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட்டும் நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு மார்க்கெட் எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 47,000 நியரஸ்ட்டா 3,000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் இது நாளைக்கு நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறது ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி நாளைக்கு தான் நினைக்கிறேன். ஓகே. பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி. ஸோ பார்ப்போம் நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் குடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை எக்ஸ்பிரிக்காக வந்து ஒரு வேளை வந்து மெல்டிங் ஆகறதுக்காக ஆப்பரேட்டர்ஸ் மூவ் பண்றாங்களான்னு தெரியல. பட் இன் கம்மிங் ட்ரேடிங் செஷன்ல இந்த பிரேக் அவுட் இப்போ வரைக்கும் ஃபெயில்ட் ஆகல. ஒருவேளை இந்த பிரேக் அவுட் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆச்சுன்னா மட்டும் தான் போறதுக்கு சான்ஸ் கம்மியே தவிர, ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 47,000 ஃபர்ஸ்ட் லெவலா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி பார்ப்போம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேஷன் குடுக்குது அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ம் ஃபேமஸ் நிஃப்டி மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் குடுத்திருக்கு. ஸோ அது என்னன்றத பார்த்துருவோம். ஓகே. ஸோ இந்த டேவோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஓகேங்களா? ஸோ இந்த லோக்கு கீழ மார்க்கெட் எப்படி வந்து நமக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி சேமஸ் நல்ல ஒரு ஃபால் நடந்துட்டு, அதன் பிறகு அதே போல பேங்க் நிஃப்டி, நிஃப்டிய போலவே மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் நடந்து ஒரு அடிஷனலா இன்னும் ஒரு வேவ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அவ்வளோதான். பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பிக் மூவ்மென்ட் குடுக்கறதுக்கான செட்டப். நல்ல ஒரு செல் ட்ரெண்டுக்கான செட்டப். ஸோ இத சார்ட்ட வச்சு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே மூவ்மென்ட் குடுக்கணும். ஆனா, இது நாளைக்கு குடுக்குமா? குடுக்காதா? ஏன்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி, நாளான்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பிரி. ஸோ, இந்த எக்ஸ்பிரி ரீசன்க்காக ஒரு வேள மார்க்கெட் வந்து ஸ்லோ ஆகுதோ என்னமோ தவிர, பட் அந்த ஒரு கன்ஃப்யூஷன் தான் இருக்கு. பட் ஆனா, டவுனுக்கு போறதுக்கான செட்டப் தான் நெறைய இருக்கு. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் டியூஸ்டேக்கு மேல நான் இன்னைக்கே வந்து நெக்ஸ்ட் வீக் காரண்ட் தான் ட்ரேட் பண்ணுவேன். கரண்ட் வீக்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கும் அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரு வேள நாளைக்கும், நாளான்னைக்கும் மூவ்மெண்ட் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ட்ரேட் பண்றது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல தான். அதனால இன் கம்மிங் டேஸ் பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 47,000 ரீச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அ அதுக்கு முன்னாடி என்னென்ன லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு வேள டவுன் ஆச்சு அப்படின்னா, நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வியூஸ். ஸோ நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் சூப்பரான ஒரு ட்ரேடிங் செட்டப் குடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு ரெடியா இருக்கு. ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ டவுன் ஆகுறதுக்கான செட்டப் தான் குடுத்துருக்கு. குடுத்த செட்டப்புக்கு நாளைக்கு கேப் டவுன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படி வந்து மண்டே ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஆயி ஒரு 700 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும், பேங்க் நிஃப்டி ஒரு 2000 பாயிண்ட்ஸும் குடுத்ததோ, அதே போல நாளைக்கு நடக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நடந்தால் நல்ல விஷயம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த 2 டேஸ் எக்ஸ்பிரி மூவ்மெண்ட்ட முடிச்ச பிறகு குடுக்கலாம். பார்ப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.